பயங்கரவாதத்தை வேரறுக்க பாதுகாப்பு துறையில் மலேசியாவுடன் இணைந்து இந்தியா செயல்படும் என்று பிரதமர் மோடி தெரிவித்துள்ளார். 3 நாள் பயணமாக மலேசியா சென்றுள்ள பிரதமர் மோடி அந்நாட்டு பிரதமர் ரசாக்கை சந்தித்து பேசினார். அதன் தொடர்ச்சியாக இரு நாட்டு பிரதமர்களும் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தனர். அப்போது பேசிய மலேசிய பிரதமர் ரசாக் பாதுகாப்பு துறையில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து விவாதித்ததாக குறிப்பிட்டார். இருதரப்பு பேச்சுவார்த்தை பயனுள்ளதாக அமைந்ததாகவும் அவர் குறிப்பிட்டார். இதன் தொடர்ச்சியாக பேசிய பிரதமர் மோடி 2 மிகப்பெரிய விமான விபத்துகள் நடந்த பின்னரும் மீண்டெழுந்த மலேசியாவின் உழைப்பு வியப்பிற்குரியது என குறிப்பிட்டார். இரு நாட்டு உறவு மிக பழமையானது என குறிப்பிட்ட பிரதமர் மோடி வர்த்தகம் மற்றும் தொழில்துறையில் இரு நாட்டு உறவுகள் தொடர்ந்து வலிமையானதாக இருக்கும் என குறிப்பிட்டார். உலகிற்கு அச்சுறுத்தலாக உருவெடுத்துள்ள தீவிரவாதத்தை ஒடுக்க பாதுகாப்பு துறையில் இணைந்து செயல்பட இந்தியா கடமைப்பட்டுள்ளதாக பிரதமர் மோடி தெரிவித்தார். பின்னர் இரு நாட்டு அதிகாரிகள் மட்டத்திலான பேச்சுவார்த்தை நடந்தது. அப்போது இரு தரப்பிற்கும் இடையே பல்வேறு துறைகளில் ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின. இதன் தொடர்ச்சியாக இந்தியா மலேசியா நல்லுறவை போற்றும் வகையில் அமைக்கப்பட்ட பிரம்மாண்ட வளைவை பிரதமர் நரேந்திர மோடி திறந்து வைத்தார். கோலாலம்பூர் நகரில் உள்ள பிரிக்ஃபீல்ட்ஸ் எனும் இடத்தில் 8 கோடி ரூபாய் செலவில் இந்த வளைவு அமைக்கப்பட்டுள்ளது. இத்தோரண வாயிலில் போதி மரம், அசோக சக்கரம் என பல்வேறு அம்சங்கள் இடம்பெற்றுள்ளன.